பிரைஸ் தி லார்ட். நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தரின் நன்மை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சங்கீதம் 27:13 தாவீது எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதே தாவீது சங்கீதம் 116 9-10 வாசித்து பாருங்கள். ஜீவனுள்ள தேசத்திலே நடப்பேன் என்றும் அதற்காக நான் மிகவும் பிரயாசப்பட்டேன், வருத்தப்பட்டேன் என்று எழுதியிருக்கிறதையும் நம்மால் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறபடியினாலே நம்ம தகுந்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் சொன்ன வேத வசனத்தின்படி இன்றைக்கு அநேக வஞ்சிக்கப்பட்டு போகிறதை நாம் கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். நாமும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறதை சற்று நிறுத்திவிட்டு அவருடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அவருடைய வருகையில் நித்திய ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழ்கிறது என்கிறது எத்தனை பெரிதான பாக்கியம். அந்த பாக்கியத்தை நமக்கு அளிக்கிறதுக்காகவே இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய குரலை நிறைவாக்கி நம்ம இன்றைக்கு ஆசீர்வித்து வருகிறார். எனவே அவரால் ஆசீர்வதிக்கப்படுகிற உலக பிரகாரமான வாழ்க்கையை பார்க்கிலும் அவரோடு கூட வாழ்கிற நித்திய வாழ்க்கை நமக்கு மேலானது என்கிறதை அறிந்து அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். வருகைக்கு காத்திருப்போம். ஜெயம் பெறுவோம். ஆமென்.